கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் தொடர் விசாரணையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பனையூரில் உள்ள தாவைக்க அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, மேலதிக விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கரூரில் முகாமிட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொழில்நுட்ப ரீதியாகவும், அதாவது 3D மேப்பிங் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சிபிஐ அதிகாரிகள் அங்கு விசாரணை என்பதை மேற்கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 306 பேருக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடம் ஒரு 15 பேர் வரிசையாக ஆஜராகி அவரிடம் வந்து விளக்கம் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னையில் இருக்கும் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்திய அந்த வாகனத்தை ஆய்வு செய்யவும் அதில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை பெறவும் சிபிஐ அதிகாரிகள் சென்னையில் வந்து நேற்று முகாமிட்டிருந்தார்கள். சரியாக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக ஒரு அதிகாரி தற்போது சிபிஐ அடையாள அட்டையை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே சென்று தற்போது இந்த பிரச்சார வாகனத்தின் போதும் அங்கிருக்கும் நிர்வாகிகளிடமும் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் இங்கு வருவதற்கு முக்கிய காரணம் இந்த பிரச்சார வாகனமும் அதில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை குறித்தும் அதில் ஆவணங்களை வாங்கி செல்வதற்காகவும் வந்திருப்பதாக சிபிஐ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் சிபிஐ அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த போது அப்பொழுது பாதுகாப்பில் இருந்த ஆய்வாளர் ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்தும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தனது பிரச்சார வாகனத்தை இயக்கியதாகவும் அவர்கள் நிர்வாகிகள் கேட்காமல் சென்றதாகவும் இதனால் தான் கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் அந்த கோப்புகளை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து சிபிஐயும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் விரிவாக விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ அதிகாரிகள் தற்போது பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.